அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக சத்தியமாக மிக அவசரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த ரெண்டு துவாவையும் ஓதணும். அல்லாஹ் பல நபிமார்களை சோதித்தான், பலவிதமாக சோதித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 96 வயசுக்கு பின்னால் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 85 வயசுக்கு பின்னால் தான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். எங்கட முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 7 குழந்தைகளை கொடுத்தான். அதில் 6 குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடிக்கும் பொழுதே மௌத்தா போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட 11 கல்யாணம் முடித்தாங்க. 2 மனைவிமார்களுக்கு தான் குழந்தை பாக்கியம் கிடைச்சு. அன்பார்ந்தவர்களே, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கவலைப்பட வேணாம். அல்லாஹ் நிச்சயமாக தருவான். எங்களை படைப்பதற்கு 50,000 வருஷங்களுக்கு முன்னால் எங்களோட ஹயாத்து, மௌத்து, நல்லது கெட்டது, குழந்தை பாக்கியம் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு தான் படைக்கிறான். அப்போ கலா கதிரை மாற்றக்கூடிய அமல் 3 இருக்குது. 1 துவா, 2வது சதகா, 3வது தஸ்பீஹ். அன்பார்ந்தவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின 2 துவா இன்ஷா அல்லாஹ் ஓதி வாங்கோ. நிச்சயமாக சத்தியமாக அவசரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 1வது துவா சூரா ஆல இம்ரானில் 38வது ஆயத்து. ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக சமீ உத்துவா. யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஒரு சந்ததியத்தா. நிச்சயமாக நீ துவாக்களை செவி ஏற்கக்கூடியவன். இது முதலாவது. 2வது சூரத்துல் அன்பியால 89வது ஆயத்து. ரப்பி லா தஸர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை தனிமையில் விட்டு விடாதே, நீ வாரிஸ் கொடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக சிறந்தவன். அல்லாஹ் தான் எல்லாரும் குழந்தை பாக்கியம் கொடுக்குறான். இந்த 2 துவாவையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதினாங்க. அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக, பிள்ளையாக, கிஃப்டாக அல்லாஹ் கொடுத்தான். அதனால் இந்த 2 துவாவை ஓதுங்கோ. நிச்சயமாக சத்தியமாக அவசரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்.